பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம். இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா, வசந்த மாதம் சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி 1ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது 15/5/2025 வசந்த கிழமையான வியாழக்கிழமை, குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை. அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் 14/6/2025 பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 28/5/2025 அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள், அதாவது தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2025 இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/6/2025 வைகாசி விசாகம். எம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம். அதுக்கு அடுத்தது 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, வைகாசி பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது. இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிவாளான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது. இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க, வருஷத்துக்கு 8 முறை நித்திரை விடக்கூடிய நாள். அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது 4/6/2025 வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் அந்த பர்டிகுலர் டைம், இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மனபூஜை போடக்கூடிய நேரம் காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதம் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரவிட நாளில் இருக்குது. இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம். இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும், 2வது ராசியான ரிஷப ராசியில் சூரிய பகவானும், 3வது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும், 4வது கர்க்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும், சிம்மத்தில் கேது பகவானும், சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க. இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர். ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடிகிற கட்டங்கள் வரலும் அந்த 9 கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள். இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது. இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கால சர்ப தோஷம் அப்படிம்போம். அந்த கால சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா. இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு
திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 2வது தார அமைப்பு, கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ 2வது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ராசிநாதனான குரு பகவான் 4 நாளைக்கு முன்னாடி மாறிட்டார். எப்போ மாறினார்? 15/5/2025 நம்ம வைகாசி பிறக்குது. அதுக்கு முன்னாடியே 11/4/2025 15/2025 மாறிட்டார். மாறி 4 நாளில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். அது என்ன சாமி? கண்டிப்பாக கொடுப்பார். ராசிநாதன் எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி வெற்றி வெற்றி. குருவை பொறுத்தளவுக்கு 40 நாளைக்கு முன்னாடியே அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுப்பார். அப்போ 40 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மாறி 4 நாள் ஆக போகுது. தொடக்க காலகட்டங்கள்லேருந்தே வெற்றி வெற்றி வெற்றியை குவிக்கக்கூடியது இந்த தனுர் ராசி என்பர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இத்தனை காலகட்டங்கள் தனித்து இருந்தார். இப்போ கூட ராகுவும் சேர்ந்தார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அது இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஏன் சாமி? சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி 2 பேருமே இயற்கை அசுபர்களாச்சு. அவர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்களே, என்ன சாமி எங்களை பார்த்தா எப்படி இருக்குது சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக அங்கே உள்ள சனீஸ்வர பகவானையும் ராகுவையும் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும் பொழுது எடுக்கின்ற காரியத்தில் உண்டான தடைகள் அத்தனையும் சூரியனை கண்டபோது பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகிரும். கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. கேட்டதை கொடுக்கக்கூடியது. வண்டி மாற்றணும், சைக்கிள் இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2 வீலர், 2 வீலர் இருக்கிறவங்களுக்கு காரு இருக்கிறவங்களுக்கு சேடன் காரு, லக்ஸரி காரு, லேவிஷ் காரு, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா மெல்ல செல்லும் கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எப்படின்னாக்கா 3ல் குரு 3ல் சனி. அதாகப்பட்டது இயற்கை அசுபர்கள். நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இயற்கை அசுபர்கள் கெட்ட இடத்துல இருக்கணும். ஜோதிஷ சாஸ்திரப்படி 3, 6, 8, 12 பாப கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். அப்போ இது ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 7ல் இருந்துக்கிட்டு உங்களுடைய லாபஸ்தானமான சுக்கிரனோட வீடான துலாத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. எதனாலன்னே தெரியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டுட்டு இருந்தீங்க. அத்தனையும் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் விசுவாச வருஷம். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள், வச்சது அத்தனைக்கும் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருங்க அத்தனைக்கும் இந்த வைகாசியில் விடுதலை 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 வெற்றி 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 வெற்றி. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார். இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு 5க்கும் 12க்கும் உடையவர் 8ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். நல்லது. புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே முயற்சி ஜெயமாகக்கூடியது. அப்போ செவ்வாய் அடுத்தது மாறக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. செவ்வாய் எப்போ மாறுறாரு? 8/6/2025. சூப்பராக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அம்சம் இருக்குமா? கவலைப்பட வேண்டிய அம்சம் இல்லை. என்ன ஒன்று 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது அப்படின்னாலே நுண்கிருமி. அப்போ அந்த கேது பகவான் வந்திருக்கிறதும் உத்திராடம் இதில் மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் வந்திருக்காரு. சூரியனோட வீட்டில் வந்திருக்காரு. தகப்பனுக்கு கண் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்ணில் ஏதாவது உபாதை வந்திருக்கு அப்படின்னு தகப்பன் சொன்னார்னா உடனே உங்களுடைய கண்டாக்டரை பாருங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுர் ராசிக்கு வைகாசி மாதம் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இதில் 6ல் சூரியன் இருக்காரு. அவர் என்ன செய்வார்? 5, 6, 7க்கு புதன் மாறுறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க.
சொன்னீங்க. முதல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா 5, 6, 7 புதன் போகும்பொழுது திருமண யோகத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 7ஆம் இடத்துல குரு இருக்குது, குருவினுடைய பார்வை இருக்குது. புதனும் 7ஆம் இடத்தில் வரும்பொழுது 7ஆம் அதிபதி அதாவது 7ஆம் அதிபதியான புதனும் அதாவது குரு அப்படின்றவர் குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தா திருமண யோகம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குரு வர்றதும் நிச்சயமாக கல்யாணம் வரக்கூடிய, அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது புதன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அவரே 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர கணிதத்துறையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 6ஆம் இடத்துல புதன் போகிறாரு. அப்போ என்ன சார் ஆகும்? 7ஆம் அதிபதி 7க்கு 12 இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு. கடன் எதனால் உருவாகும்? சுப செலவுகளால் உருவாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காங்க. அதனால் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய, லேண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேனால் புதுசாக நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரியான விஷயங்கள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு எப்படின்னா 8/6/2025 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். இவர் 9ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல இருக்கும்போது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பூமி சம்பந்தமான விஷயத்தை விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நல்ல விலைக்கு போகக்கூடிய காலமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்திங்கன்னா தாயினுடைய இதுலேருந்து வழி சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக உங்கள் கையில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டமம், 8ஆம் இடத்துல சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சந்திராஷ்டமத்துக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்? அது தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை, கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 30/5/2025 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு 8:24 தொடங்குது. அதுக்கப்புறம் 31/5/2025 சனிக்கிழமை, 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:43 வரைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணலாம்ங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். அதாவது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது, புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பிரயாணங்கள் செய்யக்கூடாது. இந்த ரெண்டையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இதை தவிர்க்காவிடின் இதனால் இன்றைக்கி செய்திருவோம், அதனுடைய பின் விளைவுகள் இன்றைக்கே தெரியாது, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் தெரியும். அப்போ அது பின் விளைவுகள் நம்மளை சங்கடப்படுத்தும். அப்போ சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போவே அதை தவிர்த்துட்டோம்னா பின்னாடி அந்த சங்கடங்கள் வராமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் இந்த 2 காரியத்தையும் தவிர்த்துக்கிறங்க. இது போக இது உங்களுக்கு இந்த செவ்வாய் நீச்சமடைஞ்சிருக்காரு. அவர் 8/6க்கு போகிறாரு. இருந்தாலும் நீச்சமடைஞ்சு ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருந்ததுனால சில பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துருப்பார். அதனால் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அந்த வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகள், அந்த செவ்வாயினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கும். மேலும் தான தர்மங்கள் பண்ணுங்கள். மிளகு வடை செய்து அதை நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வாங்கி கொடுங்க.
படிக்கிறதுக்கு உண்டான யூனிஃபார்ம் இருந்ததுன்னா அதுக்கு வஸ்திர தானமாக வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு. இதெல்லாம் பண்ணினால் உங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவுகளும் வராமல் அது வந்து சீராகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இதையெல்லாம் அவசியம் பண்ணிக்கிறங்க. மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசு ராசி ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும். அரசாங்கம் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்ச காலம் கழித்து ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீட்டை விட்டு வெளிநாடோ வெளியூரோ வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு, படிப்புக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 95% பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.